வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் நடந்துட்டு இருந்துச்சு. மார்க்கெட் பற்றியெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இந்த இன்ட்ரெஸ்டிங் திங் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ்ன்றது சில ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த எட்டர்னல், நௌக்கரி, பாலிசி பஜார், பேடிஎம், டெலிவரி, நைகா, டிமார்ட், இவங்களாம் வந்து அதில் இருக்கிற சில ஸ்டாக்ஸ். இன்னைக்கு வந்து இந்த நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் வந்து டாப் பர்ஃபார்மர். அதுக்கு காரணம் வந்து சிம்பிள். நம்ம ஜொமேட்டோ இருக்குல்ல, ஜொமேட்டோட பேரண்ட் கம்பெனி பேர் வந்து எட்டர்னல். அது வந்து ஜொமேட்டோ வந்து சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. எட்டர்னலில் வந்து உங்களுக்கு தெரியும், ஜொமேட்டோன்றது ஒன்று இருக்குது, ஃபுட் டெலிவரி ஆப்பு. இன்னொன்று வந்து உங்களுக்கு பிளிங்கிட், செம்ம லாபம். குவிக் காமர்ஸ், ஃபோன் பண்ணி சொன்னால் வீட்டுக்கு 10 நிமிஷத்தில் சரக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. சரக்குனா சாமானா, நம்ம ப்ரொவிஷன் எல்லாமே. இன்னொன்று இருக்குது, இந்த டிக்கெட் புக்கிங் கோசரம் ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த எட்டர்னல் ஆகட்டும், இன்னைக்கு வந்து அந்த நியூ ஏஜ் செக்டாரில் வந்து ஒரு 3 ஸ்டாக்கு இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர். அதில் வந்து எட்டர்னல் 7.1% அப்பு, நௌக்கரி 3.2% அப்பு, அதுக்கு அடுத்தது வந்து பாலிசி பஜார் 2.4% அப்பு. இது மூணுமே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் கம்பெனி. இது மூணுக்குமே வந்து அந்த வெதர் நெல் போட்டது யாருன்னு தெரியுமா? இன்ஃபோ ஏஜ். அப்போ இன்ஃபோ ஏஜ் எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குன்றதை நினச்சி பாருங்களேன். அவங்க தான் ஹோல்டிங் கம்பெனின்னு வச்சுக்கலாம். இன்ஃபோ ஏஜ் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லோ பேஜஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் விட்ருங்க. பட் இதெல்லாமே வந்து தே ஆர் ஸ்டார்ட் அப்ஸ். அப்போ நினச்சி பாருங்களேன், இன்ஃபோ ஏஜை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தாங்க? ஜொமேட்டோலேயே ஒரு பெரிய அமௌண்ட் பார்த்தாங்க, பாலிசி பஜாரில் பார்த்தாங்க, அண்ட் நௌக்கரிலையும் வந்து செம்ம காசு பார்த்தாங்க. இன்னும் இருக்குது அவங்கள்ட்ட நிறைய கம்பெனிஸ் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒன்று தே ஆர் கோயிங் டு லிஸ்ட். இப்போ மெயின் மேட்டருக்கு வரலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் 107 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். 107 வந்து முக்கியம் கிடையாது. ஒரு ஸ்டேஜில் வந்து மார்க்கெட் நெகட்டிவ்க்கு போச்சு. காலையில் எடுத்தோடனே இந்த 9:15 ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் போயிட்டு, அங்கேருந்து வந்து 100 பாயிண்ட்ஸ் பக்கமாக அப் ரேலி கொடுத்து 60-70 பாயிண்ட்ஸில் வந்து அப் சைடில் இருந்துச்சு. ஸோ அதே இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் 3 o'clock வரைக்கும் மெயின்டைன் பண்ணிச்சு. அரௌண்ட் 2:45 to 3 ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்குது. அண்ட் ஒரு 4-5 நாள் அந்த பயம்லாம் போய் இந்த சாட்டர்டே சண்டே அன்னைக்கு லீவு எடுத்துக்கிட்டு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. காரணம், தெர் இஸ் நோ நெகட்டிவ் இன் தி மார்க்கெட். ஒன்று, யூஎஸில் ட்ரம்ப் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே வாயை திறக்கல. அவங்களுக்குள்ளாரையே நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அவருக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து சில பிரச்சனை ஆயிருக்கு. ஐயோ, இவனால் தலைவலி தாங்க முடியலடான்ற லெவலில் அவர் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஹீ இஸ் பிஸி வித் லாட் ஆஃப் திங்ஸ். இந்தியாவோட ரிசல்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் ஆகஸ்ட் 1 வந்து நம்மளோட ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நியூ ஏஜ் தான் வந்து இன்றைக்கி டாப் பர்ஃபார்மர். செகண்ட் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மெட்டல்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்துச்சு. இன்றைக்கெலாம் வந்து மெட்டல்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஜேஎஸ்எல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சரி, இல்லை நேஷ்னல் அலுமினியம், வேதாந்தா, ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, எல்லாமே ஹிண்டல்கோ, ஹிந்து காப்பர், ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட சாட்டர்டே அன்னைக்கு போட்ட வீடியோவில் வந்து நம்ம பேசியிருந்தோம். என்எம்டிசி, டாடா ஸ்டீல் எல்லாமே வந்து இன்றைக்கி பாசிட்டிவ். செக்டாரில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பேங்கிங் செக்டர் வந்து ஓரளவுக்கு நெகட்டிவாக இருந்துச்சு. மெயின் ரீசன்ஸ் டாப் உங்களுக்கு தெரியும், ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ ரிசல்ட் சூப்பர் டூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு. ஏயு பேங்க் வந்து க்ளோஸ் டு அபவுட் 5.8% வந்து டவுன் ஆயிருந்துச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க் டவுனில் இருந்துச்சு. கனரா பேங்க், யூனியன் பேங்க், பந்தன் பேங்க் எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. நம்ம யூனியன் பேங்க் வந்து மேலே பாசிட்டிவ் சைடில் இருக்குன்றதை எதிர்பார்த்தோம், பட் நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. தட்ஸ் ஓகே. அது வந்து ஒரு சின்ன புல் பேக்காக இருக்கலாம். மற்றபடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேஜர் நெகட்டிவ் வந்தது வந்து எஃப்எம்சிஜியில் தாபர், ஹிந்துஸ்தான் லீவர், காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், பிரிட்டானியா, டாடா கன்சியூமர், ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை. எனிவேர் பிட்வீன் 0.8 to 1.3% வரைக்கும் நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக்ஸு பர்சிஸ்டன்ட் ஆகட்டும், ஏபிபி ஆகட்டும், பிஎஸ்சி ஆகட்டும், பிடிஎல் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே போச்சு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவங்க 2 பேர் இருக்காங்களா, ஐசிஐசிஐ ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், 2 பேருமே வந்து சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுப்பாங்கன்றது யாருமே எதிர்பார்க்கல. உங்களுக்கு தெரியும் ஃப்ரைடே அன்னைக்கு ஐசிஐசிஐ எவ்வளோ பெருசு சரிவு வந்துச்சுன்றது. ஸோ அது எல்லாமே வந்து இன்றைக்கி ஷார்ட் கவரிங்னால் தான் இது வந்து மேலே போச்சு. ஷார்ட் கவரிங் தான் முடிஞ்சிருச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து நாளையிலேருந்து மேபி, ஐம் நாட் ஷுர் அபவுட் இட், பட் மேபி கீழே வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரோல் ஓவர் நடக்கலை. நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து ரோல் ஓவர் அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஆகலை. இந்தியன் மார்க்கெட்டில் மறுபடியும் வரதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எடுத்துட்டோம்னு சொன்னால் யூஎஸ் எல்லாமே வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ளாட் பாசிட்டிவ் சைடில் இருக்கிறாங்க. ஃப்ளாட் பாசிட்டிவ் மட்டும் இல்லாத ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். யூஎஸ்லேயும் வந்து இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ட்ரம்ப் வந்து டேரிஃப்ஸ் போடுறாருல, அந்த டேரிஃப்னால அவங்க கண்ட்ரிக்கு வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஆஸ் அ கண்ட்ரி, இண்டிவிஜுவலுக்கு கிடையாது, ஆஸ் அ கண்ட்ரிக்கு வந்து பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி ஒரு பரவலான ஒரு செய்தி. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் பிலோ 98, 97.81 இருக்குது. கரன்சியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ரூபி 86.5 இருந்துச்சு, இன்றைக்கி 86.25 இருக்குது. ஸோ ஒரு 20 பைசா வந்து வீக் ஆகிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் $37 ஏறி இருக்குது. 1.2% வந்து அப் ஆயிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 0.9% ஏறி இருக்குது. பட் நேச்சுரல் கேஸ் வந்து 4.5% வந்து கீழே விழுந்திருக்கு. க்ரூட் எல்லாமே வந்து 0.5% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ மோரார்லெஸ் வந்து அதில் வந்து எந்த விதமான டைரக்ஷன்ஸும் காட்டல. பாண்ட் வந்து 30-year பாண்ட் நம்ம அடிக்கடி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பிலோ 5 தான் இருக்குது. 4.91% வந்து நிற்கிது. ஸோ ஒன்றும் பெருசாக இது கிடையாது. அதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. இது எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் உலகம் எல்லாமே அதர் தென் யூஎஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த ஆட்டத்தில் தான் நிற்கிறாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரேஜிம் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேர் எர்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அது வந்து ரேர் எர்த்தை வந்து மோஸ்ட்டாக டிஃபென்ஸ் ஆகட்டும், ஸ்பேஸ் ஆகட்டும், ஏர்க்ராஃப்ட்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ இவங்க அது மட்டும் பண்ணாத எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கான அந்த இது இருக்குல்ல, பேட்ரிஸ் இருக்குல்ல, அந்த பேட்ரிஸ்லேயும் வந்து கை வைக்கிறாங்க. ஸோ பேசிக்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ண கொடுக்க மாட்டேங்கிற, ஸோ என் பேட்ரியில் என்கிட்ட என்ன நான் வந்து டாமினண்ட்டில் இருக்கிறேன்னா அதில் வந்து நான் காசு சம்பாதிக்கிறேன்ற மாதிரி அதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து நல்லா இருக்கும். பட் லாங் டேர்மில் வந்து என்ன ஆகும்னு சொன்னால், இது எல்லாமே மற்ற கண்ட்ரீஸில் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ லாங் டேர்ம்னா நான் சொல்கிறது வந்து அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்லேயே வந்து இந்த ட்ரெண்ட் மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. கண்டுக்காத விட்டுருவாங்க, ரைட்? அதான் வந்து மேட்ரு. ஸோ ஒருத்தர் வந்து அவங்களோட பந்தா காட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அதை தாண்டி வந்து உலகம் போயிட்டே இருக்குன்றதான் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். இதனால் என்ன ஆகும், யூஎஸ் கதை தான். யூஎஸ் வந்து நான் தான் பெருசுன்னு மாறு தட்டிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து என்ன ஆகுது, ப்ராபப்ளி எஸ் நீ தான் வந்து பெரிய ஆள், இல்லைன்னு நான் சொல்ல, பட் உனக்கு கடனும் இருக்குல்ல, ஸோ அதுவும் தான் பார்ப்பாங்க. ஸோ உலகம் வந்து அவங்கள தாண்டி போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி வாட் யூஎஸ் வாஸ் டூயிங். ஸ்விஃப்ட் கோடு என் மூலமாக தான் நீங்கள் வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். டாலர் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்ட்ராங் கரன்சி. ஸோ வேர்ல்டு வைடில் வந்து யாரெல்லாம் நான் வந்து எதிரியாக பார்க்குறேன்னா அவங்கள எல்லாமே வந்து டாலர் யூஸ் பண்ண விடாத, இந்த ஸ்விஃப்ட் கோடு யூஸ் பண்ண விடாத பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் வந்துட்டு தானே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து சைனாவோட மேட்ரும் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய மாற்றங்கள் இல்லாத இந்தியன் கோல்டு சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 10,120, 130 பக்கமாக இருந்த கோல்டு வந்து இன்னைக்கு 10,240 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியும் வீக் ஆகிருக்கு, கோல்டும் வந்து ஏறிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 100 rupees per கிராமுக்கு வந்து ஏறி இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,16,000, 17,000 வச்சிங்களேன், 1,16,800, 900 ரேஞ்சில் இருக்குது. ஸோ 200 நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1,17,000 rupeesல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 999 குவாலிட்டி சில்வர். கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. இந்தியா விக்ஸ் வந்து 107 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸோ இந்தியா விக்ஸ் என்ன ஆகும், கீழே தானே வரும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி கீழே வந்துருக்கு, 11.2 அந்த லெவலில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி வந்து அந்த 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே போனனால அந்த 24,950 இந்த லெவல்லலாம் வந்து நிறைய ஷார்ட் கவரிங் நடந்துச்சு. இந்த 950 இருக்குல்ல, 24,950 வந்து ஆல்மோஸ்ட் 3 lakh கால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, ஷார்ட் கவரிங் ஆகிருக்கு. அதே மாதிரி 25,000 வந்து 6,80,000 கால்ஸ் வந்து 83
6,83,000 கால்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் 25,100லையும் சரி 25,050லையும் சரி ஆல்மோஸ்ட் 6 lakh கால்ஸ் வந்து இன்னைக்கு மட்டும் எழுதப்பட்டு உள்ளது. ஆல்மோஸ்ட் 6 lakh கால்ஸ் வந்து இன்னைக்கு மட்டும் எழுதப்பட்டது. இது ஒன்று. ஹையஸ்ட் காலே வந்து அந்த லெவலில் தான் இருக்குது 25,100ல. மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? 25,139. நான் சொல்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ். அந்த லெவலில் வந்து ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா 25,200ல ஆல்மோஸ்ட் 11 lakh கால்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கேள்விக்குறியா இருக்குல்ல, என்னதுன்றது தெரியல. ஆனால் 11,000 கால்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் புட் சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா ப்ராபப்ளி ஸ்ட்ராடலை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்றது நம்ம சொல்லலாம். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் இதில் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணணும்னு நினச்சால் நெக்ஸ்ட் வீக்கான ஆப்ஷன் டேட்டா எடுத்து பாருங்கள், இல்லை அடுத்த மாதத்துக்கான ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்து பாருங்கள். ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 25,200ல 11 lakh கால்ஸ், ஆல்மோஸ்ட் 10,92,450 கால்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 25,200 தாண்டாதுன்ற மாதிரி ஆப்ஷன் டேட்டாஸ் காட்டிகிட்டு இருக்கு. அதே மாதிரி டவுன் சைடில் வந்து 25,000 லெவலில் வந்து கிராஸ் பண்ணாதுன்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 57,000ல ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 57,500லையும் இருக்குது. புட்டை பொறுத்த வரைக்கும் 57,000ல தான் ஹையஸ்ட் புட் இருக்குது. ஸ்டாடல் ரைட். ஸோ அடுத்த வாரம் எக்ஸ்பைரி இருக்கும்போது ஸ்டாடல் தான் எல்லாருமே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. எஃப்ஐஐஸ் இன்றைக்கும் வந்து 1,732 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க 3,555 crores வந்து நம்ம ஆளுங்க வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இவங்களோட நம்ம ஜொமேட்டோட ரிசல்ட் வந்து சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரிலையன்ஸோட பெட்ரோகெமிக்கல் ரிசல்ட் அந்தளவுக்கு நல்லா வரல. அவங்களதும் எஃப்எம்சிஜி அவங்களது ரீட்டெயில் இருக்குல்ல, அந்த ரீட்டெயிலில் வந்து சூப்பர் டூப்பரான ரிசல்ட் பார்த்தாங்க. ரெண்டாவது அவங்களோட டெலிகாமில் வந்து சூப்பர் டூப்பர் ரிசல்ட் பார்த்தாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும் ஐசிஐசி ஆகட்டும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸை ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் சரி, ஐசிஐசியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ, அதாவது மார்க்கெட் என்ன எதிர்பார்த்துச்சோ அதோட பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ஷார்ட் கவரிங்ஸ் நடந்துருந்துச்சு. இதை தவிர மார்க்கெட்டில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.